சார் வணக்கம் சார். சார் வணக்கம். உங்களுடைய ஃபார்மையும் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க சார். சார் எங்கள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் நாச்சிப்பாளையம்ங்கிற இடத்துல இருக்குது. ரங்கப்பாளையம் கிராமம் காங்கேயம் மெயின் ரோட்டில் இருக்குது. திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் நம்பர் பஸ் வரும். அது என்ன உங்களுக்கு நாச்சிப்பாளையம்ங்கிற ஏரியாவில் இறங்கிக்கலாம். நம்ம ஃபார்ம் நேம் என்ன சார்? எஸ்கே ஃபிஷ் ஃபார்ம்ங்கிற பேரில் பண்ணிக்கலாம். சார் நம்ம ஃபார்மில் என்ன மீன் குஞ்சுலாம் கிடைக்கும் சார்? எங்கள் ஃபார்மில் வந்து விரால் மீன் குஞ்சு இருக்குது சார். விரால் மீன் குஞ்சு பார்த்தீங்கன்னா தரம் மாதிரியாக சைஸ் வாரியாக கொடுக்குறோம். 4 இன்ச் சைஸில் இருக்குது, 5 இன்ச் சைஸு, 6 இன்ச் சைஸு, 50 கிராம், 100 கிராம், 200 கிராம் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறது ரெடியாக இருக்கும். 50 குஞ்சு 1 லட்சம் குஞ்சு வேணால் ரெடியாக உடனே எடுத்துக்கலாம். எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இது நாங்கள் ஒரு 2-3 வருஷம் பண்ணிட்டுருக்கோம் சார். எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு 10க்கு 20க்கு 20 ஒரு குட்டை போட்டோம் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு 30 குட்டையை தாண்டி இருக்குது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது, தொழில் நல்லா இருந்தது, அதனால் நான் பண்ண ஆரம்பிச்சேன். சரி, ஓகே சார். விரல் எத்தனை என்ன ரகம் சார் விரலில்? இது வந்து நாட்டு விரல் தான் சார். நாட்டு விரல். சரி சார். இந்த மீன் எப்படி சார் பராமரிக்கிறது? மீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து வேட்டையாடி சாப்பிட்ற ரகம் சார். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தீவனம் போட்டு தான் வளர்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் வளர்ச்சிங்க. ஒரு 4 இன்ச் சைஸ் வாங்கி விட்டோம்னாக்கா 8 மாதத்தில் 1 கிலோ 3/4 கிலோ சைஸ் வளரும். சார் என்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும் சார்? இதெல்லாம் நாங்கள் வந்து நீட்டிலான ஒரு கம்பெனி தீவனம் கொடுக்குறோம் சார். அது மட்டும் தான் நல்லா எங்களுக்கு குரோத் வருது. ஒருத்தவங்க மீன் அரைச்சியும் போடுறாங்க, மீன் அரைச்சி கருவாடு அரைச்சி போடுறாங்க. அது அவங்க விருப்பம். ஓகே சார். நம்மளோட என்ன சைஸ் அந்த மீன் குஞ்சு இருக்குது சார்? இப்போ 4 இன்ச்சிலேருந்து நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம் சார். தமிழ்நாடு, உங்களுக்கு கர்நாடகா கொடுக்குறோம், கேரளா எல்லாரும் போதும். இப்போ விழா மீனை பொறுத்த வரைக்கும் தொட்டி அமைக்கிறது பெஸ்ட்டா இல்லை பண்ணைக்குட்டை பெட்டி அமைக்கிறது பெஸ்ட்டா சார்? சார் உங்களுக்கு பண்ணைக்குட்டை, தொட்டி, தார்பாய் 3மே எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். தண்ணி வசதி மட்டும் இருக்கணும். தண்ணி அதிகப்படியான தண்ணி இருக்கணும். தண்ணி இருந்தால் 3மே பெஸ்ட்டு சார். இது எல்லா ஊருக்கும் இந்த மீன் செட் ஆகும் சார்? எல்லா இடத்துக்கும் வளரும் சார். தண்ணி வசதி மட்டும் இருக்கணும். தண்ணி வசதி இருந்தால் பண்ணலாம். ஓகே சார். இது என்ன வெயிட் வரைக்கும் சார் வரும் ஆரம்பத்துலேருந்து இது முடிவு வரைக்கும்? வரும் சார். ஒரு 1.5 கிலோ 1.25 கிலோலாம் வரும். நம்ம வந்து 3/4 கிலோக்கு மேலே இருந்தாலும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். நம்ம எவ்வளோ மீன் வந்து கொடுத்துட்ருக்கீங்க சார் நீங்கள்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து வாங்கினா மீன் குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 10 குஞ்சு 20 குஞ்சு கூட வாங்கிக்கலாம். டெலிவரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 குஞ்சுக்கு மேலே நாங்கள் வந்து டெலிவரி கொடுக்குறோம். எந்த ஊராக இருந்தாலும் கொடுக்குறோம். இப்போ ஒரு விவசாயி இதை பார்த்துட்டு நமக்கு மீன் குட்டை பமைக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க? அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பார்க்கறது நல்லது சார். இல்லை ஃபோனில் வந்து என்ன டவுட் கேட்டாலும் நாங்கள் கிளியர் பண்ணுறோம். சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா விழா மீனை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நோய் தகவல் வரும் சார்? நோயின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மை நோய் வரும் சார். இல்லைன்னா உங்களுக்கு மண்டையில் காயம் மாதிரி லைட்டாக காயம் வர மாதிரி வரியாக இருக்கும். அது ஒரு புண்ணு மாதிரி வரும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அமோனியா ஃபார்ம் ஆகிடுச்சினாக்கா மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்த மாதிரி ஒரு டைப்பில் வரும். இதுக்கு என்ன மாதிரி மெடிசன் கொடுப்பீங்க சார்? இதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு காலாவ சுண்ணாம்பு இருக்குது. காலாவ சுண்ணாம்பு ப்ளஸ் மஞ்சத்தூள் இதை போட்டாலும் சரியாயிடும். பொட்டாசியம் பர்மெண்ட்டு இதை போட்டாலும் சரியாயிடும் சார். நோய் மேலே மீன் ஒன்றும் பெருசாக வராதுங்க. விரால் மீனுக்கு வராது. இப்போ மீன் குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட 4 இன்ச்சு சைஸ்லேருந்து 5 இன்ச்சு இருக்குது, 6 இன்ச்சு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் குஞ்சு 2 லட்சம் குஞ்சு கேட்டாலும் நாங்கள் வந்து உடனே டெலிவரி கொடுக்குறோம். நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். ஃபோன் பண்ணுறதை விட நேரில் வந்து பாருங்கள். நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். அதாவது பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட குஞ்சு மீன் குஞ்சு தரமாக வச்சுருக்கோமா, ஸ்டாக் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் சேல் பண்ணுறோமா, இல்லைன்ட்டு உங்கள்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோமா, ஒரு சில எல்லாம் உங்களுக்கு புரிய வரும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினாலே கடைக்கு போய் பார்த்து வாங்குகிறோம். இதை விரால் குஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 2000 குஞ்சு வாங்கினாலும் இன்றைக்கி 20,000 ஆச்சு. அந்த 20,000 பொருள் வாங்கும்போது நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும்னு என்னோட கணிப்பு. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லாபகரமான பிஸ்னஸ் சார்? கண்டிப்பாக லாபம் இருக்குது சார். அதை பார்த்திங்கன்னா தண்ணி வசதி, இட வசதி இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த விரால் மீன் வளர்ப்பு வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்கு லாபம் இல்லை, நஷ்டம் தான் அடைஞ்சு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து இல்லை சார்? நஷ்டமாகிறதுக்கு வேலையே இல்லைங்க சார். நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நாங்கள் லாபம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு குட்டை வச்சு இன்றைக்கி வந்து 30 குட்டையை தாண்டி எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ லாபம்லாம் நான் பண்ண முடியாதுல்ல. டெலிவரி நாங்கள் கொடுத்தோம்னாக்கா உங்களுக்கு டெலிவரி வந்து சேர்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் குஞ்சு கூட இறக்காமல் டெத் ஆகாமல் நான் கொடுக்க முடியும். மாட்டாலிட்டிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஒரு புதுசாக இந்த மீனை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த மீனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எப்படி பிஸ்னஸ் நடத்தலாங்க? அதை பற்றி சார் மீன் குஞ்சு தரமாக பார்த்து வாங்கணும். அதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது. நாங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து மீன் குஞ்சுக்கு பணம் கட்டிட்டு அவங்க சொல்கிறது சைஸாக இருக்கும். 6 இன்ச் சைஸ் தரமாக கடைசியாக பார்த்திங்கன்னா 3 இன்ச் சைஸ் கொடுப்பாங்க. கேட்டால் இது இப்படி தான் இருக்குமாங்க. அதே போல் நாங்களே வந்து நிறைய அனுபவப்பட்டு
அதனால தான் தரமாக கொடுக்கணுன்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபில்ட்ரு பண்ணுறோம். இறால் குஞ்சு மீன் வந்து இங்கேயே நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தரம் பிரித்து அனுப்புகிறோம். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் என்ன சைஸ் சொல்கிறோமோ அந்த சைஸ் அவங்களுக்கு போய் சார். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்டில் போடுங்க, எங்கள்கிட்ட விரால் மீன் குஞ்சு வாங்கினது தரமாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து மற்ற கஸ்டமருக்கு தெரியும். இப்போ நிறைய மீன் பண்ணைங்க இருக்குது. மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் சார்? மற்றவங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரில் வந்து பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறோம். எங்கள் பண்ணையை வந்து நேரில் விசிட் பண்ணிவிட்டு நேர்லேயே நீங்கள் மீன் குஞ்சு பார்த்து வாங்கிட்டு போகலாம். ஒரு 10 குஞ்சு 50 குஞ்சு 500 குஞ்சு 5000 10,000 எவ்வளோ வேணாலும் எங்கள்கிட்ட நீங்கள் பார்த்து உடனடியாக வாங்கிட்டு போகலாம். எல்லா விதத்துலையும் நாங்கள் வந்து வசதி வாய்ப்பு பண்ணித்தரோம். ஒரு டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே பண்ணித்தரோம். இறால் மீன் பார்த்திங்கன்னா விற்பனை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்படி விற்பனை வாய்ப்பு வந்து பண்ண போகிறோங்கிறது அடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்து ரீட்டைலில் வந்து மார்க்கெட்டை கொண்டு போகிறோம்ன்ட்டு பொறுத்துருங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அது பற்றிய முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். சார், இறால் மீனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு? இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீட்டைல்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட 600 650 550 இடத்துக்கு அந்த மாதிரி சேல் ஆகுது. என்ன சைஸ் இருக்குது சார்? வெயிட்டு எங்கள்கிட்ட வந்து 2 கிலோ வரைக்கும் இறால் மீன் எங்கள்கிட்ட இருக்குது. கிலோ எவ்வளோ சார் போயிட்டுருக்கு? கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பல மாதிரியாக போயிட்டு நான் ஹோல்சேல் கொடுக்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா 600 வரைக்கும் எங்கள்கிட்ட போகுது ரீட்டைல். இப்போ இந்த மீன் உங்களுக்கு வேணும்னா நம்ம எப்படி தொடர்பு கொண்டு வாங்கணும்? நீங்கள் பெரிய மீன் 1 கிலோ சைஸு வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை மீன் குஞ்சு வேணாலும் வாங்கிக்கலாம். கீழே காலிங் தேடி நம்பருக்கு கூப்பிடுங்க. ஃபோன் பண்ணி வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்கள் வீடுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். இல்லை உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் வந்து வாங்கிக்கலாம். நேரில் வந்து நம்ம திருப்பூர் வந்துட்டு எப்படி சார் வரணும்? திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு 16ஆம் நம்பர் பஸ் ஏறினீங்கன்னா ரங்கப்பாளையம் கேட்டு இறங்கி பஸ்ஸை விட்டு இறங்குனீங்கன்னா பண்ணதான். ஃபார்ம் நேம் சார்? எஸ்கே ஃபிஷ் ஃபார்ம் நேமில் இருக்குது. நீங்கள் பண்ணையை விட்டு பஸ்ஸை விட்டு இறங்குனீங்கன்னா நம்ம பண்ணதான். சார், இப்போ மீன் வாங்குறது தீவனம் நம்ம கிட்ட கிடைக்குமா சார்? தீவனம் எங்கிட்ட இருக்குது. இந்த கம்பெனி சைடு தான் சார். இதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மீன் வாங்கும்போது 1 மூட்டை கேட்டாலும் சரி 2 மூட்டை 3 மூட்டை எவ்வளோ மூட்டை கேட்டாலும் கொடுக்குறோம் சார். உங்களுக்கு வந்து விரால் மீன் குஞ்சு வாங்கணுன்னா வளர்க்கணுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் முதலீடு போட்டு நீங்கள் குட்டை வெட்டி ஒரு சிமெண்ட் தொட்டி இல்லை தார்பாய் ஏதோ ஒன்று அமைக்கிறீங்க. குறைந்தபட்சம் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 மீன் குஞ்சு வாங்குறீங்க, வாங்கி விடுறீங்க. இதை வந்து ஏன் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து மீன் குஞ்சு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்கிறீங்க? நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நேரில் வந்து பார்த்து இந்த மீன் விரால் மீன் குஞ்சு தரமாக இருக்கா, இதில் ஏதாவது டிசீஸ் உள்ளதை கொடுக்குறாங்களா, அவங்க ஏதாவது நோய் தொற்று உள்ளதை கொடுக்குறாங்களா, எப்படின்னு நேரில் வந்து பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறீங்க. விரால் மீன் குஞ்சை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் எங்கள் பண்ணைக்கு நீங்கள் வந்துடலாம். அப்படி வந்து பார்த்து வாங்கலாமே. பார்த்து வாங்கினா உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இவங்க வந்து தெளிவான குஞ்சு கொடுக்குறாங்க, நான் இது வந்து நல்லா வளருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கும் வரும் ஆரம்பத்திலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து பணத்தை கட்டிட்டு அந்த குஞ்சு மீன் குஞ்சு வருமா வராதா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன 4-5 குஞ்சுங்கிறாங்க, அது வந்து எத்தனை இஞ்சி குஞ்சு வரும், 3 இஞ்சி கொடுப்பாங்களா 2 இஞ்சி கொடுப்பாங்கன்னு ஒரு டவுட்டாகவே உங்களுக்கு இருக்கும். இது வந்து பாருங்க, 4-5 குஞ்சு வேணும்னா 4 இஞ்சி வாங்குங்க, 5 சைஸ் வேணும்னா 5 சைஸ் வாங்குங்க. நீங்கள் நேரில் டைம் கூட பிடிச்சி வாங்குங்க, பார்த்து எண்ணி வாங்கிட்டு போங்க. அப்படிதான் நாங்கள் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களோட கஸ்டமர் தான் முக்கியமாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து வியாபார நோக்கம் நாங்கள் பண்ணலை. எங்களோட வளர்ப்புக்காக நாங்கள் வந்து மீன் குஞ்சு இறக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து தரம் பிரித்து நாங்கள் வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப தரமாக பார்த்து கொடுக்குறோம். அதனால தான் நேரில் வந்து பார்த்து எடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வந்து ஒரு இதில் பணம் வாங்கி நாங்கள் ஒரு ஏஜெண்டாக செயல்பட விரும்புகிறோம். மீனை வந்து உங்களுக்கு பிடிச்சி உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே பிடிச்சி நாங்கள் கவுண்டிங் பண்ணி தரோம். நீங்கள் கவுண்டிங்கும் சரி பண்ணி பார்த்து எடுத்துப்போம். நான் இதுலேயும் பார்த்துருக்கேன், எல்லாம் வந்து மீன் கொஞ்சம் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை சார், புதுசாக இல்லை. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமாக போகணும். ஒவ்வொரு யாரும் இருந்தாலும் மீன் குஞ்சு வாங்கினாலும் நட்டமாயிடக்கூடாது. அந்த ஒரு காரணம் தான். நாங்கள் வந்து நிறைய நட்டப்பட்டிருக்கோம். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது நாங்களே நிறைய பேர் பணம் கட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 குஞ்சு அனுப்புன்னு சொல்லுவாங்க, பணம் வாங்குவாங்க. கடைசியாக பார்த்தா 3 குஞ்சு அனுப்புவாங்க. கேட்டால் வந்து காரணம் சொல்லுவாங்க, அது அப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும், வந்து பிடிச்சி அளந்து பாருங்க அம்மாங்க, ஏதோ நிறைய காரணம் சொல்லியிருக்காங்க.
அதனால தான் நான் வந்து இந்த மீன் குஞ்சு வந்து தரமாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கணும்னு தான் நான் வந்து ஆரம்பித்தேன். நீங்கள் பட்ட கஷ்டத்தை மற்ற கஸ்டமர் பார்க்கறது நீங்கள் பண்ணி ஆர்வம் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து மற்றவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. அதனால தான் நேரில் வாங்க, நேரில் வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் மீன் குஞ்சு தேவைக்கு 10,000 குஞ்சு வேணும், 5,000 குஞ்சு வேணும், 500 குஞ்சு வேணும் பார்த்துடுங்க. 500 குஞ்சு வேணாலும் நீங்கள் 5,000 வாங்குறீங்க, ஏன் ஒரு 200 பஸ் செலவு பண்ணிட்டு வர முடியாதா? வந்து பார்த்துடுங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன சைஸ் வேணும் பார்த்து எடுக்கலாம். இப்போ 4-5 குஞ்சு வேணுமா, நீங்கள் இல்லை 5-5 குஞ்சு வேணுமா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 குஞ்சு எப்படி வரும்னு நிறைய பேருக்கு தெரியாது. 5-5 குஞ்சு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஃபோனில் பேசி எனக்கு வந்து இந்த மீன் குஞ்சு வேணும், இந்த சைஸ் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 5-5 குஞ்சுன்னா என்ன சைஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. 6-5 குஞ்சு எப்படி இருக்குன்னு தெரியாது. இங்கே வந்து நேரில் பாருங்கள். பார்த்து எங்கள்கிட்ட பார்த்து இந்த 6-5 குஞ்சில் வேணுமா, 6-5 குஞ்சில் எனக்கு வந்து ஒரு 2,000 பீஸ் கொடுங்க. நீங்கள் 2,000 பீஸ் அப்போவே நான் உங்களுக்கு நேராக கம்மி பண்ணி தரோம். திருப்தியாக எடுத்துகிட்டு போங்க. இல்லை டிரான்ஸ்போர்ட் வேணாலும் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி தரோம். எங்கள்கிட்டயே வந்து வண்டி இருக்குது, இல்லை வெளி வண்டியிலும் அரேஞ்ச் பண்ணி, இல்லை உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் எடுத்துருவாங்க. ஒரு கார் எடுத்து வந்தால் கூட நீங்கள் 2,000 குஞ்சு ஈஸியாக எடுத்து போயிடலாம். ஒரு கார்லேயே ஈஸியாக எடுத்து போயிடலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.